கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் சமூக பணியாளர் டிஸ்கோ காஜாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை போத்தனூர் ரோட்டில் உள்ள பாத்திமா கனி திருமண மண்டபத்தில் கோவை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் மேடை அலங்காரம் மற்றும் மக்கள் பணியில் 35 ஆண்டுகள் சமூக பணியாற்றிய டிஸ்கோ காஜாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், பல்சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவர் ஹாஜி ஜே. முகமது ரஃபி, காங்கிரஸ் கட்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அழகு ஜெயபால், மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அஸ்லாம் பாஷா, கார்த்திக், தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநில அமைப்பு செயலாளர் ஆறுசாமி, தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநகர செயலாளர் சாஜித், பல்சமய நல்லுறவு இயக்க மாவட்ட நிர்வாகிகள் இஸ்மாயில், அபுதாகிர், ஏர்டெல் அபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஒரு சமுதாய மக்கள் மட்டுமல்ல, ஜாதி மதங்களை கலைந்து அனைத்து மக்களுடனும் அன்பாகவும் நல்லிணக்கமாகவும் பழகி வருகிறது. கோயம்புத்தூரிலே டிஸ்கோ காஜா ஒரு 35 ஆண்டு காலமாக இந்த மேடை அலங்கார பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். குனியமுத்தூர், கரும்புக்கடை, உக்கடம் இந்த பகுதியில் எல்லாம் இந்த டிஸ்கோ காஜா அவர்கள் பல பேர்த்தை இந்த தொழிலை உருவாக்கி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரெல்லாம் தொழில் ஆரம்பிக்கும் போது, ஒரு ரத்தனபுரியில ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது இங்கெல்லாம் இந்த மணவரிகள்லாம் யாரும் அது மாதிரி தெரியாது. டிஸ்கோ காஜானால்தான் இன்னைக்கு இந்த பகுதியில் எல்லாம் மணவரி அமைப்பாளர்கள் நிறைய பேர் உருவாக்குறது டிஸ்கோ காஜா என்பதை எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு இடத்துல நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். எப்பவுமே எங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு 94 எங்க அப்பா 94 சொல்லிட்டு இருப்பாரு, தம்பி நீ பேரு முதல்ல எந்த தொழில் செஞ்சாலும் நீ பேரு, அதுக்கப்புறம் பணம் சம்பாதி அப்படிப்பாரு. அது மாதிரி டிஸ்கோ காஜா கோயம்புத்தூர்ல அத்தனை மக்கள் இடத்திலும் அரசு அதிகாரி இடத்திலும் ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்காரு. அதனால இந்த நேரத்தில் அவரை பாராட்டுவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கு. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கடமைப்பட்டுள்ளேன். டிஸ்கோ காஜா அவர்கள் மணவரை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திலும் சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்றும், இந்த மணவரிலே கோவையிலே மிக சிறப்பாக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு எங்கு போட்டாலும் இவரை கூப்பிட்ட அளவுக்கு இவர் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நட்பு வட்டம் முழுக்க ஒரு மனிதநேயமிக்க அமைப்புகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தன்மை படைத்த காஜாவை நாம் இன்னொன்று ஒரு நன்றிங்கிறது பெரியார் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு காரியம் நம்ம பண்ணோம்னா நாம நன்றி எதிர்பார்க்க கூடாது. நன்றி எதிர்பார்க்காமல் ஒரு பணியை செய்ய வேண்டும், காரியம் செய்யணும். ஆனால் பலன் அடைஞ்சவன் நன்றி சொல்லணும், நன்றி காட்டணும். பலன் பெற்றவன் நன்றி காட்டணும். ஆனால் நம்ம சமூகத்தில் அதான் இல்லை. பலன் பெற்றவர்கள் நன்றியே காட்ட மாட்டாங்க, நன்றியும் சொல்ல மாட்டாங்க, அந்த பண்பே கிடையாது. ஆனால் நாம் காஜாவை மூலமாக பலன் பெற்றுக் கொண்டிருக்கிற சமூகம், நாம் யாரும் தனித்தனியே யாரும் அவர் மூலமாக பலன் அடைகின்றவர் யாருக்கு? இந்த சமூகம் நாமும் ஒரு சமூகத்துக்காக உழைக்கின்றவர்கள். சமூகம் பலனடைகின்றது, இந்த மக்கள் பலனடைகின்றார்கள். அதற்கு நாம் இயக்கங்கள் பலனடைகின்றது, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்.
அந்த வகையில தான் இந்த பாராட்டு நிகழ்வு. எப்பவுமே வாழுகின்ற போதே பாராட்டணும். நம்ம சமூகத்தில் எப்படின்னா இருக்கும் போது பாராட்ட மாட்டாங்க, மறைந்த பின்னாடி ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. இருக்கும் போதே பாராட்டுவது எதற்கு சொன்னால் மேல மேல அவருக்கு பணியை நாம் பயன்படுத்தலாம். அனைவரும் எளிதில் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர், யாரும் எப்போதும் எந்த இதாக இருந்தாலும் நேர்மையாக சொல்லிடுவார். மாப்பிள்ளை மாமா இப்படிதான் செய்ய, நீ செய்ய தப்பு அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு நேராக எந்த ஒரு இது இல்லாமல் சொல்லி அவங்க செய்கிற தப்பு திருத்தக்கூடியவர். அவரும் நம்ம சொன்னால் சில தவறு இந்த மாதிரி செய்யறீங்கன்னா அவரும் திருத்திக்குவார். அதுபோல எந்த நேரத்தில் தலைவர் பிறந்தாலே தலைவர் நினைக்கிறாரு, எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டு சொன்னாலும் உடனடியாக வந்து நம்ம கழகத்துக்காகவும் நமது இயக்கத்திற்காகவும் அவர் எந்த நேரத்தில் அழைத்து சிறப்புக்காக அலங்காரம் செய்யணும் உடனே எல்லாருக்கும் சொல்ற உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அவர் பணி மேலும் சிறக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்து கூறி வாய்ப்பு சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணனுடைய தலைமையில் நடைபெறும் விழாவை கலந்து கொண்டு பாராட்டியும் பாராட்டுவதற்கு அமர்ந்த பெரியவர்களே, அவரை வாழ்த்துவதற்காக வருகின்ற நண்பர்களே, பெரியவர்கள் அனைவருக்கும் வருகிறார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா வீட்லையும் தந்தை இருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தந்தை நிச்சயமா இருக்கு. நான் தமிழகத்தின் தந்தை என்று சொன்னால் தந்தை பெரியார். அந்த தந்தையுடைய காப்பாளராக இருந்து கொண்டு பல சேவைகளை எந்த நேரத்திலும் எதையும் எதிர்பாராமல் செய்து கொண்டிருக்கின்ற மரியாதை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு